இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க சித்தி, என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ திருவிழாக்கு தானே வந்த? அதான் இப்போ திருவிழா நின்னு போச்சே. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்துகிட்டு நீ என்னமா பண்ண போற? உனக்கு ரொம்ப போர் அடிக்குமே. நீ எப்போ ஊருக்கு கிளம்புறன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போதைக்கு கிளம்புற மாதிரி ஐடியா இல்ல சித்தி. ஏன்? நந்தினிக்கும் வானதிக்கும் தாலி பிரிச்சு கோக்குற வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னை எப்படியாவது ஊரை விட்டு அனுப்பணும்னு உங்ககிட்ட வரதன் மாமா சொல்லி அனுப்புனாரா? ஷாக்கிங்கா இருக்கா? யாரு யாரோட கூட்டு சேர்ந்திருக்கா, என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அருள் ப்ரோ வானதி கழுத்துல தாலி கட்டி அவளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் இங்க இருந்து போவேன். ஏய், நீ என்ன கூட்டு பொரியல்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்க? நான் யார் கூடயும் கூட்டெல்லாம் கிடையாது. எனக்கு நீ இங்க இருக்கிறது பிடிக்கல. அதனால தான் நான் உன்னை கிளம்ப சொன்னேன். இது ஏன் வீடு. நான் சொன்னா நீ கிளம்பிதான் ஆகணும். அப்படியா? சரி சித்தப்பா. குணசேகரன் சித்தப்பா. இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுற? சித்தப்பாவும் சித்தியும் ஜோடியா பக்கத்து பக்கத்துல நின்னா எப்படி இருப்பீங்கன்னு பாக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதனாலதான் கூப்பிடுறேன். என்னம்மா சந்தியா? சித்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க சித்தப்பா. என்னம்மா சொல்றா இவ? ஏதாவது ஒரு 7.5 கொடுக்கறதே இவளுக்கு வேலையா போச்சுமா. உன்கிட்ட என்னம்மா வம்பிழுத்தா? ஐயோ சித்தப்பா, சித்தி என்கிட்ட வம்பலாம் ஒண்ணு இழுக்கல. நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். அதுக்கு இவங்க முடியவே முடியாது, நீங்க தான் இருந்தாகணும், நீயே பல வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க, அதுக்குள்ள எதுக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு என்கிட்ட கேக்குறாங்க. என்ன? நான் கொஞ்ச நாள் இங்க தான் இருந்துட்டு போகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. யார் இவளா? இவ இப்படியெல்லாம் சொல்ற ஆளே இல்லையே. அதுவும் நம்ம பங்காளி விட்டு பொண்ணுகிட்ட இவ இப்படியெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லையே. என்னக்கா நீ சொன்னதை மாத்தி சொல்றா? ஏங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் சொல்றேன் சித்தி. சித்தப்பா, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு தான் நான் போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்குல்ல. அது வரைக்கும் நான் எப்படி இங்க இருக்க முடியும் சித்தப்பா? நீங்களே சொல்லுங்க. அவ சொல்றதும் சரிதானம்மா. நான் கூட அதை மறந்தே போயிட்டேன். உன்னாலதான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனே நடக்க போகுது. அப்போ நீ இருக்கிறது தானம்மா சரி. எந்த காரணமும் சொல்லாத. தாலி பிரிச்சு கோக்குற வரைக்கும் நீ நம்ம வீட்டுல தான் இருக்கணும். நீங்களும் சித்திய இவ்ளோ வற்புறுத்தி சொல்லும் போது நான் முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி மாத்தி விட்டா பார். உங்க 2 பேருக்காகவும் நான் இங்கே இருந்து ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தான் போவேன். ரொம்ப சந்தோஷமா. ஏய், உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீ இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்க. வானதி உன்னோட கவச மாதிரி. அவளை விட்டு பிரிஞ்சு போனேனா நீ தான் கஷ்டப்படுவ. போதும்டா, போதும். என்னடா வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு எனக்கு என்னடா இருக்கு? வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். அவளோட சுயநலத்தால என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே போச்சு. மொத்தத்துல என் வாழ்க்கையே போச்சு. கடைசியா எனக்கு வேலை கிடைச்சிரும், இங்க இருந்து எப்படியாவது போயிடலாம்னு நினைச்சேன். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி என்கிட்ட இருந்து போக எதுவுமே இல்லை. என்னாச்சு மாமா? என்ன நடந்துச்சு? சொல்லு மாமா, என்ன நடந்துச்சு?
டேய் அருள், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியும்டா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். இனி நான் வாழ்றதுலயே எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ என் வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம பண்ணி மொத்தமா அழிச்சுட்டா. என் வாழ்க்கையே அவளால வேஸ்டா போயிடுச்சு. இங்க பாரு, நீயா ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. அவளால ஒண்ணும் உன் வாழ்க்கை போகல. இப்ப கூட வானதி உன்னை விவசாயம் பண்ண சொன்னதே உனக்கு போன வேலை திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக தான். டேய், நான் வளர்றேன்னு சொல்லிட்டு இப்ப நீதான் வளரிட்டு இருக்க. டேய், நான் ஒன்னும் வளரல. முதல்ல உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இப்ப சொல்றா. வானதியை விட்டு நான் பெரிய போறேன்னு தெரிஞ்சதும் கல்யாணத்தப்ப சொன்ன மாதிரியே இப்ப புதுசா ஒரு கதைய என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கியா? டேய், நீ சொல்ற இந்த கதையை நம்பி நான் அவளை ஏத்துக்கணுமா? அது டேய் போடா டேய். டேய், நான் ஒன்னும் கதை சொல்லலடா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. யாருமே நம்ப முடியாத ஒன்ன சொல்லி அதை நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கறல. என்ன அவளை முட்டாளா நினைச்சிட்டு இருக்கியா? டேய், அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அப்படி எதுவும் நினைக்கல. இங்க பாரு, நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு இனி அவ வேண்டாம். அவ என் லைஃப்ல வரவே கூடாது. மொத்தமா நான் அவளை விட்டு பிரிஞ்சு போறேன். அப்படி நீ பிரிஞ்சு போக நான் விட மாட்டேன்டா. பிரிஞ்சு போக விட மாட்டேன்னா என்னடா பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவ? உன் கைய காலை உடைச்சாவது வானதி கூட உன்னை இருக்க வைப்பேன்டா. எங்க ஒடரா பாப்போம். கை காலை உடைப்பியா? ஒடரா பாப்போம். ஒடரா. அருள் வேணாம், சொன்னா கேளு. என்னடா வேணா? என்கிட்ட நீ சொன்ன போய்க்கு உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருக்கணும். கை காலை உடைப்பியா? நான் உடைக்கிறேன்டா. டேய் டேய், கையெடு. ஒடடா. சொன்னா கேளு. அருள் வேணாம், சட்டை விடுறா. அடிடா பாப்போம். அடிடா, கையெடு. அடிடா. எடு. ஏய் ஏய்